ஆதிரா, ஆதிராவை காப்பாத்துங்க, ஆதிராவை காப்பாத்துங்க. தருண், தருண், நான் பக்கத்துல தான் நிக்கிறேன். தருண், இவன் கண்ணை திறக்கவே கூடாது. டேய், கண்ணை திறந்து பாருடா, கண்ணை திறந்து பாருடா. ஆதிரா நிக்கிறேன், ஆதிரா வந்திருக்கு பாருடா. ஆதிரா, ஆதிரா. ஐயோ தருணி, நீ கண்ணை திறந்து பாரியா, நீ கண்ணை திறந்து பாரு. நீ கண்ணை திறக்கணும், நீ கண்ணை திறக்கணும். என் மகளை பாரியா, என் மகளை பாரு. என் மேல வீணா எல்லாரும் பழிய சுமத்துறாங்க தருணு. நீ எந்திக்கணும், நீ எந்திச்சு நான் குற்றவாளி இல்லைன்னு நீ சொல்லணுயா, சொல்லணும். நீ நடிச்சதெல்லாம் போதும், கிளம்பு. ஐயோ தருணு, நீ எந்தியா, நீ எந்தியா, நீ எந்திச்சாதா நான் குற்றவாளி இல்லைன்னு தெரியும். இவனோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னா இங்க நான் கண்ணீர் கம்மலமா வந்து நின்றுக்க மாட்டேன். இப்படி என் பிள்ளைக்காக உயிர் பிச்சை கேட்க மாட்டேன். அம்மா ஆதிரா, இவங்கெல்லாம் நம்புறாங்க, நம்பாம போறாங்க. நீ அம்மாவை நம்புறியாம்மா? சொல்லு ஆதிரா, இந்த அம்மாவை நீ நம்புறியா? இதை நான் பண்ணிருப்பேன் நம்புறியாம்மா? சொல்லுமா. இங்க யார் நம்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என் புள்ள நீ நம்புனா போதும், இந்த தருண் நம்புனா போதும். நீ என்னதான் நடிச்சு கூப்பாடு போட்டாலும் சரி, உன்னை ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. யாரும் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும், ஆனா என் புள்ள நம்புவா, என் புள்ள நம்புவா. மாதிரா, நீ சொல்லுமா, நீ அம்மாவை நம்புறல? சொல்லுமா, நீ நம்புறேன்னா சொல்லு. அம்மா இப்பமே செத்து போறேம்மா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் எல்லாரும் ஒண்ணு போல என்ன கஷ்டப்படுத்துறீங்க? எனக்கு என் தருண் மட்டும் தான் இப்ப முக்கியம், மத்த யாரும் எனக்கு முக்கியம் இல்ல. ஐயோ தருணே, நீ எந்தியா, என் புள்ள தவிச்சு போய் நிக்கிறா, கண்ணை திறந்து பாரு. என் புள்ள நான் இப்படி பாக்குறதுக்கா இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்த? ஐயா தருணே, நீ எந்தியா, நீ எந்திக்கணியா? தருண் எந்திடா, எந்திடா. தருண், தருண் எந்திடா, பாட்டி நான் இருக்கேன், எந்தி. ஆட எடுப்பட்டவனே, என் முக கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கா, கண்ணை திறக்க மாட்டேன்னுட்டான். நான் எந்தி எந்தினக்கு கண்ணை திறக்க மாட்டேன்னுட்டான். அந்த அன்னக்கிளி ஐயா நான் இருக்கேன் கண்ணை திறந்துட்டானே. இவன் கண்ணை முடிச்சுட்டா நிறைய பிரச்சனை வருமே. தருண், தருண், ஐயா தருண், ஐயா தருண், 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 என்னை ஏமாத்திட்டு போ பாத்தியடா. ஆதிரா, ஆதிரா. நான் ஆதிராதான் உன் பக்கத்துல தான் நிக்கிறேன். எப்படி உனக்கு என்ன விட்டு போ மனசு வந்தது? நான் செத்தே போயிருப்பேன் தெரியுமா? பைத்தியமே பிடிக்கிற மாதிரி ஆயி போச்சுடா. பைக்ல போகும்போது மெதுவா போனவன்ட்டு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன்டா. எல்லாரும் அமைதியா இருங்க, அவன் ஏதோ சொல்ல வரான். ஏதோ சொல்ல வரான். டேய், உன்னை யார்டா அடிச்சு போட்டது? டேய், எல்லாரும் சொல்ற மாதிரி உன்னை யாராவது வேலைக்குன்னு அடிச்சாங்களாடா? சொல்லுடா. இல்ல அம்மா மேல எல்லாரும் வீண் பழி சுமத்துறாங்கடா. ஆமா, இவன் அம்மா மேல எல்லாரும் வீண் பழி சுமத்துறாங்க. ஆளு மண்டையும் பாரு. டேய் சொல்லுடா. சே, இவளுக்கு போய் எல்லாரும் எடுத்து போட்டுட்டு இருக்கீங்களே, அவ என்ன சொல்றான்னு கேட்டீங்கல்ல? ஆதிரா, வார்த்தை விடாத. இங்க யாரும் வீண் பழி சுமத்த மாட்டாங்க. அதானே, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்க. பாரு ஆதிரா, உன்னை விட தருண் மேல இங்க நிறைய பேருக்கு அக்கறை இருக்குது. இப்படி வார்த்தை கொட்டாத. ஐயோ, என் பிள்ளை யாரும் திட்டாதீங்க. அவ இந்த சின்ன பிள்ளைத்தனமா என் மேல உள்ள பாசத்துல சொல்லிட்டா. அவளை யாரும் திட்டாதீங்க. அவளை திட்டினா என்னால தாங்கிக்க முடியாது. பழி தானே, என் மேல போட்டுக்கங்க. என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா என் பிள்ளைய மட்டும் திட்டாதீங்க. இது நீ தான் பண்ணிருக்க. கையில எவிடன்ஸ் மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு. எவிடன்ஸா? எந்த எவிடன்ஸ்டா நீ கண்டுபிடிப்ப? போடா முட்டா பயல. டேய் தருண், செத்து தொலைவன்னு பார்த்தா இப்படி கண்ணை முடிச்சிருக்கானே. வேலையை கொடுத்தவனுக்கு கச்சிதமா முடிக்க தெரியல. அவனை முடிச்சிட வேண்டியதான், இல்ல அவன் எவிடன்ஸ் ஆயிருவான். ஐயா மாப்ள, ஐயா தருணே, ஐயா தருணே. எல்லாரும் கொஞ்சம் நவுந்துக்கோங்க. தருண், என்ன ஆச்சுது? பேச மாட்டேங்கிறா. அவர் இன்னும் முழுசா சுய நினைவுக்கு வரல. அவர் ஆண் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. அவருக்கு அந்த அதிர்ச்சியை அவர் மீண்டு வரல. ஏதோ ஒரு சிந்தனையில தான் வண்டியை ஓட்டியிருக்காரு. சிந்தனைனா யாரையோ ஒருத்தங்களை காப்பாற்றணும்னு நினைச்சிருக்காரு. நமக்கு இப்படி ஆயிட்டு இனி அவங்களை காப்பாற்ற முடியாதுங்கிற பயத்திலே அவர் சுயநினைவை கொஞ்சமா இழந்திருக்காரு. ஆனா இப்ப உனக்கு உசுருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? உசுருக்குலாம் எந்த ஆபத்தும் இல்ல. ஆனா கை கால் கொஞ்சம் செயலிழந்திருக்கு.
டாக்டர் சொல்றீங்க? இட்ஸ் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2-3 நாள்ல சரியாயிரும். அதான் அவர் மூளையில ஏற்பட்ட பாதிப்பு தான் இதுக்கு காரணம். அவர் ஆழ்ந்த சிந்தனையில தான் பைக் ஓட்டியிருக்காரு. ஸோ அந்த காரியம் தடைப்பட்டுருமோங்கிற பயத்துல தான் இவருக்கு இப்படி ஆயிருக்குது. மற்றபடி ஆக்சிடென்ட் ஆனதுல எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லை. ஓ, சங்கதி அப்படி இருக்குதா? நல்ல பிளட் டெஸ்ட் எடுத்தாருன்னா 5 டேஸ்ல அவர் குணமாயிருவாரு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இவரு முத கொண்டு சேர்க்கும் போது ஆதிரான்னு தான் சொன்னாரு. அந்த பொண்ணுக்கு தான் ஏதாவது ஆபத்து இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கேட்டியா? சேராத இடத்துல சேர்ந்தல்ல, அதான் வந்த வேணா. சரி, அவரை சுத்தி யாரும் நிக்க வேண்டாம். அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஒருத்தர் 2 பேர் மட்டும் பக்கத்துல இருங்க. மத்தவங்க எல்லாம் கிளம்புங்க. அதான் உன் சேர்த்த சரியில்லைன்னா பயந்துருக்கான். அதான் உன்னை காப்பாற்ற முடியாது ஒண்ணு பயந்துருக்கான். தருண் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீதான். முதல்ல நீ வெளியில போ. இல்ல இல்ல, நான் என் தருணை விட்டு போக மாட்டேன். என் தருணை விட்டு நான் போக மாட்டேன். நீங்க இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நீங்க இருந்தா அந்த சகுனியும் கூட இருப்பா. இவன் உசுருக்கு உத்தரவாதம் இல்ல. கிளம்பு. கிசோ சொல்றது உண்மைதான். அதுரா நீ கிளம்பு. இல்ல, நான் என் தருணை விட்டு போக மாட்டேன். நான் என் தருணை விட்டு போக மாட்டேன். உனக்குல வரக்கமே இல்லையா? ஏன் எல்லாரும் என் பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அவன் நேசிச்சவங்கள இருக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இல்லையா? அவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? அத நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்றேன். ஏன் இங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? நீ அம்மா இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. இவங்க யாருமா நம்ம இங்க போக சொல்லதுக்கு? இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? எனக்கும் தருணுக்கும் சம்பந்தம் இருக்குது. இங்க யாரும் என்ன வெளியில போக சொல்லதுக்கு உரிமை இல்ல. அப்படி சொல்றவங்க முத வெளியில போங்க. என் தருணை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். ஆமா, இவகிட்ட ஒப்படைச்சிட்டு தான் நாங்க போவோம். அதுக்கு தான் அவனை பத்தி 25 வருஷம் கஷ்டப்பட்டு நாங்க வளர்த்தோம். நோகாம பறி கொடுக்கறதுக்கு ஓடிட சொல்லிட்டேன். தேவையில்லாத வேலை பார்க்காத ஆதிரா. நானும் எங்க அம்மா இங்க இருக்க கூடாதுன்னா அப்ப நீங்களா அங்க இருக்கலாமா? தருணை நாங்க தான் பார்க்கணும். அதனால நாங்க இருக்கணும். நீ கிளம்பு. தருணி எனக்கு சொந்தமானவன். அத நாங்க இன்னும் முடிவு பண்ணல. நீங்க யாராவது முடிவு பண்ணதுக்கு? அது நானும் தருணும் சம்பந்தப்பட்டது. நீங்க யாரு? அவன் என் கூட வளர்ந்தவன். எங்க அம்மா வளர்ப்புல வளர்ந்தவன். எங்க ரெண்டுத்துக்கும் ஒரு பந்தம் இருக்குது. அது யாராலும் எதாலையும் பிரிக்க முடியாது. அதான் முழுசா உங்க அம்மா கையில ஒப்படைச்சு அவனை மேலோக அனுப்ப பார்த்திருக்க. இதுக்கு அப்புறமா உரிமை கொண்டாடின தொலைச்சு வந்தாச்சு. தருண் எந்திடா. எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பேசுறாங்கடா. என்ன பிரிக்கிற மாதிரியே பேசுறாங்கடா. எந்திடா. விட மாதிரிடா. பேசுனா பேசிட்டு போட்டோம். அவங்களுக்கு உரிமை இருக்கு, பேசுறாங்க. பேசுறது யாரு? உன் மாமா தானே. விடு. அதுக்காக உனக்கு தருணுக்கு உரிமை இல்லைன்னு போயிருமா? இந்த நீர் கண்ணீர்லாம் இந்த வடிக்க வேண்டாம். கிளம்பு. அம்மா கிளம்ப மாட்டாங்க. அம்மா என் கூட தான் இருப்பாங்க. அதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். உங்க சம்மதம் எனக்கு தேவையில்லை. நீங்க இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மாமா, அனாசிமா என்னையும் தருணையும் பிரிக்க நினைச்சா என்ன நீங்க உசுரோட பார்க்க முடியாது. ஆகா, என் மாவ சரியான பாயிண்ட போட்டிருக்காளே. அப்படி மட்டும் இவ இன்னைக்கு இங்க இருந்து கிளப்பிட்டா, இவ உசுருக்கு ஓல வச்சுட்டு அந்த பழி இவன் மலையை போட்டலாம். எது நடந்தாலும் நமக்கு சாதகமாவே நடக்குதே. கிசான், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னமா அமைதியா இருக்க சொல்றீங்க? இவ என்னெல்லாம் பேசிட்டு இருக்கா பாத்தீங்கல்ல? இப்ப நம்ம எந்த வார்த்தை விட்டாலோ நமக்கு ஆபத்தை தான் முடியும். வாயை திறக்காத. அதான பார்த்தேன். அன்னைக்கு இன்னும் வாய் திறக்காம இருக்காளே நீ. நான் எந்த பிளான போட்டேன் அதுல மண்ணலி போடுறதுக்குனே இவ இருக்கா. இந்த கிளைய முத போட்டு தள்ளதான் எனக்கு நிம்மதி. நான் எந்த திட்டம் போட்டாலும் அதை தகடுபடி ஆக்கிக்கிட்டே இருக்காளே. ஆதிரா அங்க இருக்கட்டும், கோதாம்பரி இங்க இருக்கட்டும். அம்மா அம்மா, நான் சொல்றதை கேளுங்க. கோதாம்பரியும் ஆதிராவும் இங்கே இருக்கட்டும். விடுங்க. அம்மா நீங்க சரியாதான் சொல்றீங்களா? அத்தை தான் செஞ்சா சரியாதான் இருக்கும். விடுங்க. என்ன நீ போங்க. அம்மா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சு பேசுறீங்களா? நான் சரியாதான் பேசுறேன். அமைதலா இருங்க. தருண், தருண், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? பாட்டி பாட்டி. என்னையா நீ பாட்டி கூப்பிட்ட? நீ பாட்டி கூப்பிட்டியா? ஆமாத்த, அவன் உங்களை கூப்பிடுறான். என்னையா என்ன குடிக்கிறதுக்கு எது வேணுமா? சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமாயா? பாட்டி பாட்டி. தருண், தருண். பாட்டி பாட்டி. மதன், என்ன தருண் என்னமோ சொல்ல வரான். ஆமா, ஆனா அவனால சொல்ல முடியல. டேய் தருண், உனக்கு ஏதாவது சொல்லணுமாடா? சொல்டா. உன்னை யாராவது வேணும்னு இப்படி பண்ணுனாங்களா? பாட்டி 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 பக்கத்துல தானே நிக்கிறாங்க. எதுவும் சொல்லணுமா? ஆஹா, ஏதோ சொல்ல போறான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. ஐயோ மருமவனே, ஐயோ தருணே,
இங்க யாருமே நல்லவங்க இல்லடா. சீக்கிரம் எழுந்துச்சு வாடா, நம்ம போலாம். தருண். ஆமா, இங்க யாரும் நல்லவங்க இல்ல. இவ அம்மா மட்டும் தான் ரொம்ப நல்லவா. டேய் மதனே, இரு உனக்கு ரெடி பண்றேன். ரொம்ப துள்ளுற. தருண், தருண் என் பிள்ளைய பாரியா. தருண், தருண் வாடா போலாம். வாடா. ஆதிரா, அவனை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடு. அவன் இன்னும் சரியான மனநிலைக்கு வரல. அவன் இன்னும் அதிர்ச்சி வந்து மீண்டு வரல. நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. இல்லையா சதீஷ், என் பிள்ளை தருண் பக்கத்திலே நிக்கட்டும். பிரிச்சிடாதீங்க ஐயா. உங்க எல்லாரும் கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன். என் பிள்ளைய மருமகனையும் பிரிச்சிடாதீங்க. எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க. என் பிள்ளைக்கு கொடுத்துறாதீங்க ஐயா. தப்பு பண்ணது நான் தானே, தப்பு பண்ணது நான் தானே, எல்லா பாவத்தையும் செஞ்சது நான் தானே. எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க. என் பிள்ளைய தண்டிச்சிடாதீங்க ஐயா. நாதா வாழ்க்கைய பறி கொடுத்தவா. என் புள்ள அப்படி இருந்துடக்கூடாதுயா. நான் வாழ்ந்த வாழ்க்கைய புள்ள வாழ்ந்துடக்கூடாதையா. அவன் மனசுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா வாழடையா. அழாதக்கா, அழாதக்கா. எடுபட்ட சதீஷ், நீ திருந்தவே இல்லையா? நீனா இவ கண்ணில கூட நம்புறானே. என்ன நீ போட்ட விடு. சில பேர் பட்டாதான் திருந்தணும்னு இருக்கும். அந்த கேட்டகரி தான் இது. ஐயா, நீ நான் இந்த அக்காவை நம்பியா? நீ இந்த அக்காவை நம்புறியா ஐயா? நீ இந்த அக்காவை நம்புறியா ஐயா? அழாதக்கா, நீ அழாதக்கா. அடைச்சி இவரும் திருந்தவே மாட்டாரு. கவலைப்படாதக்கா, என்ன சரியாயிரும். என்னத்த சொல்ல? எல்லாரும் இனி என் பிள்ளை எங்கேயாவது போக சொல்றாங்க ஐயா. ஐயா, நான் எப்படியா போவேன்? என் ஈரக்கலையா அறுத்து புடுக்கிற மாதிரி இருக்குயா. என் பிள்ளை நான் இந்த நிலைமையில எப்படியா கூட்டிட்டு போவேன்? நீ சொல்லியா? இங்க இருக்க யாருக்குமே ஈவிரக்க இல்லையா ஐயா? ஐயா, அழாதக்கா. நீ யாருமே போக வேண்டாம். நீங்க போக வேண்டாம். இவரெல்லாம் எதை கொண்டு அடிக்க? அதே அக்கா பாசத்துல நிக்காரு. நாம என்ன சொன்னாலும் இவருக்கு புரிய போறதே இல்ல. அதை விட்டு தள்ளுங்க. அழாதங்கக்கா, தருணுக்கு எல்லாம் சரியாயிரும். நீ யாரு என்ன நம்பி ஐயா? உன்னை தூக்கி வளர்த்தது வீண் போகலையா? நீ யாரு இந்த அக்காவை நம்புறிய? அது போதையா, அது போதும். நான் நம்புறேன்க்கா. நீ மனசு மாதிரிதான் வந்திருக்கேன்னு நான் நம்புறேன். ஆதிரா, நீ ஒண்ணு சேர்க்கலக்கா, கவலைப்படாத. நான் போட்ட காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டேன். அடுத்து பாரு இந்த கோதாம்பரியோட ஆட்டத்தை. ஆதிரா, ஆதிரா. நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். நான் உன் பக்கத்துல தான் இருக்கேன். மருமவனே, மருமவனே, அத்தையா, அத்தை வந்திருக்கையா. என்னாச்சுது? இந்த பையனுக்கு என்னாச்சுது? ஐயோ, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? இந்த அளவுக்கு குடும்பம் ஒண்ணாயிட்டீங்களா? கோதாம்பரி, இனியும் அசால்ட்டா இருக்காத. எல்லாம் கை மீறி போய்கிட்டு இருக்குது. என்னாச்சுது? இந்த பையனுக்கு என்னாச்சுது? பைக்ல வரும்போது பின்னாடி வந்து யாரை இடிச்சிருக்காங்கப்பா. இடிச்சாங்களா இல்ல ஆள் வச்சு இடிச்சாங்களா? ஐயோ, இவர் வக்கீல் மாதிரி பேசுவாரே. இவர் தான் ஊமுக்குள்ள கண்டுபிடிப்பாரு. ஐயோ, இந்த கிழங்கு வரமாட்டான்னு நினைச்சா இந்த காயத்துக்கு இங்க வந்திருக்கா. சந்தேகமா தான் இருக்குது. டிராபிக்கே இல்லாத இடத்துல பின்னாடியே வந்து இடிக்கணும் அவசியமே இல்ல. சந்தேகமா தான் இருக்குது. ஒரு ஆளுமா கிராமத்துல பார்க்காம இருந்தாங்க. இல்லப்பா, இன்னும் நான் விசாரிக்க ஆரம்பிக்கல. அந்த வேலையை துரிதமா பாரு. இவனையே அடிச்சு தூக்கம் நினைச்சவங்க உங்க குடும்பத்துல யாருமே விட்டு வைக்க நினைக்க மாட்டாங்க. சீக்கிரமா இதுக்கான வேலையை பாருங்க. என்னப்பா சொல்றீங்க? இனி உங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் தூக்கிறதுக்கான ஏற்பாடு தான் இதா இருக்கும். ஆரம்பம் தான் இது. அதுக்குள்ள குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்க. இல்ல உங்க வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்க இழக்க வேண்டியது வரும். குற்றவாளியை உங்களை குறி வச்சு தாக்கிட்டு இருக்கா. உங்க குடும்பத்தை கூண்டோட அடிக்கிறதுக்கு யாரோ பண்ற சரிதான் இது. அப்படியா? அப்படினா அவங்க யாரா இருந்தாலும் சும்மா விடக்கூடாது. இந்த குடும்பத்தை அழிக்க நினைக்கிற யாரையும் சும்மா விடக்கூடாது. அவனை கண்டுபிடிக்கிறேன். நான் இப்பதான் என் குடும்பத்தோட வாழலாம்னு நினைச்சு மனம் திரும்பி வந்திருக்கேன். இந்த நேரத்துல என் குடும்பத்தை அழிக்க நினைக்கிற யாரையும் சும்மா விட மாட்டேன். நாடகம் ஆடுற நாடகம். தருண், 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 என்ன? அவர் மயக்கத்துல இருக்காரு. என்ன செய்ய நினைவுக்கு வரல. சரி, தருண், என்ன? அதுல உனக்கு ஒண்ணும் ஆகல. எந்த நீ யாரையா காப்பாத்த நினைச்சுதான் வந்திருக்க? காப்பாத்துனியா அவங்களே? எந்த அவன் என்ன செய்ய நினைவுக்கு வரலங்க. வர வைக்கணும். நாம தான் வர வைக்கணும். டேய், டேய், நீ யாரையா காப்பாத்தணும் வந்த? அவங்களை காப்பாத்தணும். எந்தடா? எந்த யாரையா காப்பாத்தணும் வந்த? எந்த அவங்களுக்கு ஆபத்து, அவங்களுக்கு ஆபத்து. எந்த எந்தடா? நினைச்சேன் இந்த கலவன் வந்தாலே அவன் வேலையை காட்டுவான்னு நினைச்சேன். அவன் புத்திசாலித்தனத்தை காட்டுறான். அவன் புத்திசாலித்தனத்தை காட்டுறான். ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. காதாம்பரி, காதாம்பரி, ஏதாவது ஒண்ணு பண்ணு. தருண், நீ காப்பாத்து வந்த. காப்பாத்து, காப்பாத்துடா. யார காப்பாத்து வந்த? யார காப்பாத்து வந்த? பாப்பா, பாட்டி, 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 பாட்டி.
என்ன சொல்றான் இவன்? என்ன சொல்றான் இவன்? என்ன நடக்குதுங்க? ராசா, என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? சொல்லு, உங்க பாட்டியை காப்பாத்த வந்த சொல்லு. உங்க பாட்டி 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 சொல்லு சொல்லு சொல்லு. யாரை காப்பாத்தணும்? யாரை காப்பாத்தணும் வந்த? பாட்டி பாட்டி பாட்டி. ஐயோ, ஏன் நீங்க அவனை சேவட்ல அடிக்கிறீங்க? அவனே மயக்கத்துல இருக்கான். உங்களுக்கு ஈர இருக்கவே இல்லையா? வாய மூடி. தொலைச்சு வந்தாச்சு. இல்ல, என் தருணுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. நீங்க எல்லாரும் ஏதோ பிளான் போடுறீங்க. ஹோதியா துறப்போ. மாட்டேன். நீங்க அவனை கஷ்டப்படுத்துறீங்க. மாட்டேன். மதன் இவளை பிடிச்சி வெளில தள்ளி. மாமா ராசாத்தி வா வெளியில. மாட்டேன். 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 என்ன பாத்துட்டு இருக்கீங்க? பிடிச்சி வெளில தள்ளுங்க. ஐயோ, விடுங்க மாமா. தரேன். வா வா. டேய் டேய் சொல்லுடா. ஏதோ நடந்திருக்கு. யாரை காப்பாத்தணும் வந்த? சொல்லு. வா வா பாட்டி பாட்டி. உனக்கு ஒண்ணுமே இல்லடா. நீ நல்லாதான் இருக்க. என்ன? ஐயோ, அவனை விடுங்க. அவனை எப்படி கஷ்டப்படுத்துறீங்க? அவனை நாங்க கஷ்டப்பட்டல. நீ வெளியில வா. இதுக்கப்புறமா நான் அமைதலா இருந்தேன். எல்லா காய் மீறி போயிடும். இந்த கிழட்டு பைய வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இவன் அன்னைக்கு மேல வந்தானே. ஏதாவது ஒண்ணு பண்ணு காதம்பரி. ஏதாவது ஒண்ணு பண்ணு பண்ணு பண்ணு. யோசி யோசி. உன்னால முடியும். யோசி 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 யோசி.